மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் நண்பர்கள் மற்றும் விவசாயிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக தற்போது கடுமையான ஒரு வறண்ட வானிலை நிலவி வருகிறது. அடுத்த 5 நாட்களுக்கு இதேபோல் இருக்கும். 5ஆம் தேதி வரைக்கும் பெரிய அளவு மழைப்பொழிவு இருக்காது. இருந்தாலும் ஒரு சில இடங்களில் வெப்பசலன இடிமலை இருக்கும். 5ஆம் தேதிக்கு மேல் 6, 7 வெப்பசலன இடிமலை தீவிரமாக இருக்கும். 9ஆம் தேதிக்கு மேல் வடகிழக்கு பருவக்காற்று மற்றும் கிழக்கு திசை காற்று திரும்பக்கூடும் என்பதால் அறுவடை செய்யக்கூடிய டெல்டா மாவட்ட மக்கள், குறிப்பாக இந்த தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஒரத்தநாடு மற்றும் மன்னார்குடி மற்றும் திருவாரூர் மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் நன்னிலம் மற்றும் குடவாசல் மற்றும் மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகள் போன்ற பகுதிகள் மற்றும் நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை, சீர்காழி போன்ற பகுதிகள், டெல்டா சைடு மக்கள் மற்றும் அரியலூர், பெரம்பலூர் போன்ற பகுதி மக்கள் மற்றும் திருச்சி போன்ற பகுதி மக்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அறுவடை பணிகளை முடிந்த அளவு வரக்கூடிய 5 நாட்களில் முடிக்க பாருங்கள். எதுவும் அந்த மருந்து அடிக்கிறதுனா மழைக்குள் என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்து பணிகளும் செய்து விடுங்கள். மழைக்கு அப்புறம் பாதிக்கக்கூடிய பணிகள் எதுவும் செய்ய வேண்டாம். முன்கூட்டியே எல்லாம் பண்ணிவிடுங்க. மற்றும் வடிகால் பணி, குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு நான் வடகிழக்கு பருவமழை அறிக்கையிலே சொல்லியிருப்பேன். மத்திய மாவட்டங்களுக்கு அதிகப்படியான மழை இருக்கும் சொல்லியிருந்தேன். அதே போல் அமையக்கூடும் என்பதையும் சொல்லியிருந்தேன். குறிப்பாக மத்திய மாவட்டம் மக்கள்லாம் அந்த வடிகால் பணிகளே ஆரம்பிச்சிருங்க. அதேமாரியே பயிர் காப்பீடு அதையும் பதிவு பண்ணி வச்சுருங்க. இன்சூரன்ஸும் பதிவு பண்ணி வச்சுருங்க. ஏன்னா டெல்டா மாவட்டம் மற்றும் மத்திய மாவட்டத்திலாம் ஒரு வரலாறு காணாத அளவுக்கு மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழையில் இருக்கக்கூடும் என்பதால் எச்சரிக்கையுடன், உங்களுக்கு ஒரு பயம் வேண்டாம். இது ஒரு முன்னெச்சரிக்கையாக செய்ய சொல்கிறேன். ஏன்னா பயம் வந்தால் வேறு மாரி எடுத்துக்கிறாங்க எல்லாம். அந்த அளவுக்கு கொட்ட போதா போதான்ட்டு. அப்படி இல்லை, எந்த ஒரு மழைப்பொழிவாக இருந்தாலும் அதிகபட்சம் 4 நாட்கள் மட்டும் நீடிக்கும். கொஞ்சம் ஒரு சில இடத்துல மத்திய மாவட்டத்தில் முக்கியமாக தண்ணீர் பெரிய அளவு தேங்காது. தேங்கினாலும் 2-3 நாட்களில் வடிந்து விடும். அதே நிலைமை தான் சென்னை போல் ஒரு மாதம் அந்தமாரி இருக்காது. ஏன்னா அங்கே சிட்டியாக இருக்கவும் தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் இருந்தது. ஆனால் நம்மளது அப்படி இல்லை. வில்லேஜ் மற்றும் டவுன் எல்லாத்தையும் கலந்து இருக்கனால நம்மளுக்கு எந்த ஒரு பயமும் வேண்டாம். ஏன்னா ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன். தண்ணி தேங்கிச்சுன்னா டக்குன்னு நெல்மணிகள்லாம் மழையில் மூழ்கிவிடும். அதனால நான் முன்னெச்சரிக்கையாக வடிகால் பணிகள்லாம் செய்யணும்னு சொல்கிறேன். மிச்சபடி யாரும் ஒரு பதட்டம், ஒரு பீதி எதுவுமே வேண்டாம். நார்மலாக ஒரு எச்சரிக்கை எடுத்தாலே போதும். அதுதான் சொல்ல வரேன். குறிப்பாக அதாவது வறண்ட வானிலை கடுமையான ஒரு வெயில் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. இது எதுக்கு பயன்படும்னா, வடகிழக்கு பருவமழையில் அதிகப்படியான காற்று சுழற்சிகளை உருவாக்கி டெல்டா மற்றும் வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் ஒட்டி அமையக்கூடும். இதன் காரணமாக வழக்கத்தை விட இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். ஏற்கனவே சொல்லியிருந்தோம். தென் மாவட்டங்களுக்கும் அதே போல் இயல்பு மற்றும் இயல்பு சற்று அந்த சராசரி நிலைமைக்கு வந்துவிடும் என்று சொல்கிறேன். மற்றும் இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு அறுவடை பணிகளை விரைந்து முடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட மக்களும், குறிப்பாக மேற்கு தொடர்ச்சியிலிருந்து மற்றும் வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களும் முடிந்தவரை 5ஆம் தேதிக்குள் அறுவடை பணிகளை அனைத்தும் செய்து முடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு பிறகு முன்னெச்சரிக்கை எடுப்பது நல்லது. குறிப்பாக வயல்வெளிகளெலாம் தண்ணீர் தேங்காத அளவுக்கு டெல்டா மற்றும் வட மாவட்டங்களில் முடிந்த அளவு முன்னெச்சரிக்கை எடுத்துக்கங்க. தென் மாவட்டத்துக்கும் ஒரு சிறப்பான மழைப்பொழிவு இருக்கும். அவர்களுக்கும் சிறப்பான ஒரு அறிக்கை வரக்கூடும். குறிப்பாக எந்தெந்த ஜோன் வைஸாக நான் வெளியிட போகிறேன். குறிப்பாக எப்படி சொல்லணும்னா, வட மாவட்டத்துக்கு தனியாக இந்த பாதிக்கக்கூடிய மழை இருக்கும்ல, அந்த சைடு தண்ணி தேங்க போதுன்னு முன்கூட்டியே ஒரு வீடியோவாக வெளியிடப்படும் என்பதையும் சொல்கிறேன். அதேமாரி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை எப்படி இருக்கும், எந்த மாவட்டத்தில் எந்த தாலுக்காவில் பாதிப்பு இருக்கும், அனைத்து தகவல்களும் வரக்கூடிய வீடியோக்களில் வெளியிடப்படும் என தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த மழைப்பொழிவை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம், அச்சப்படுத்த வேண்டாம். நம்மளுக்கு வடகிழக்கு பருவமழை வருஷம் பார்க்குற மழை தான். அதனால் எந்த ஒரு பயமும் வேண்டாம் என்பதை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் குறிப்பாக சொன்னால் 360க்கு மேலே வந்துச்சு. இன்னும் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா நம்ம சேனலும் விரைவில் ரீச் ஆகும்னு